இதே தேமுதிக நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா கூட ஒரு தொங்கு சட்டசபைன்னு வரும்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும்னா கட்டாயமாக அவங்க கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கிறது தான் உண்மையான குறிக்கோளாக இருந்தால், நீங்கள் பேசுறது சத்தியமாக இருந்துச்சுன்னா எந்த சீட்டும் வேண்டாம்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நிர்பந்தம் இல்லாமல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இப்போ திமுக கூட்டணி வேல்முருகனை பார்த்து இவர் பாரதிய ஜனதாவினுடைய பி டீம்னு இவங்க பேசுகிறாங்களா இல்லையா பாருங்க. சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்ன்றீங்க. எங்கேயாவது அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர், சரி உங்கள் கட்சியில் கூட்டணி கட்சிக்கு தான் இல்லை, உங்கள் கட்சியில் எத்தனை பேர்? வைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. வேட்பாளர்கள் அறிவிக்கிற வரைக்கும் வந்திருக்கு. புதுச்சேரியில் வேட்பாளர்கள்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை பார்க்குறோம். ஒவ்வொரு கட்சிகளையும் கூட்டணி முடிவாயிடுச்சு. தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் திமுகவில் அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றா இருக்குது, ஆனால் அவங்க ஒன்று கொடுத்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணிலையும் எவ்வளோ தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க, பாஜகவுக்கு கொடுத்து அவங்க பிரித்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற தகவல்கள் வந்துட்டுருக்கு. இவங்க எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க, இப்போ டிடிவி தினகரன் குக்கரில் நிற்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான கலவரங்கள் நிறைந்த ஒரு தேர்தலாக இது இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல இதில் நான் கேட்கணும்னு நினைக்கிற முக்கியமான கேள்வி, திமுக கூட்டணியில் அவங்க தொகுதி பங்கீடுகளுங்கும் போது எல்லா கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்தும் பறித்து அதை தேமுதிகட்ட கொடுக்குறாங்கன்ற விமர்சனம் வருது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று கூட குறைக்கிற எண்ணத்தில் இல்லை. இப்போ மதிமுகவில் 2 எடுத்தாச்சு, சிபிஎம்ல 1 எடுத்தாச்சு, அவங்கள்ட்டையும் 1 எடுக்க போகிறோம், சிபிஐலையும் 1 எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறதுலையும் வச்சு இப்போ விசிகாட்ட இருந்தும் எடுத்து மொத்தமாக தேமுதிக கொடுத்துடலாம், திமுகவுக்கு இருக்கிற தொகுதிகள் ஒன்றுமே குறையாமல் பார்த்துக்கலாங்கிற பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இதில் இன்றைக்கி திமுக கூட்டணி இத்தனை வருஷமாக நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோன்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே பல்லு விளக்குற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி எந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஊரறியும் நாடறிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நாமினேஷன் கடைசி நாள். இப்போ வரைக்கும் இன்னும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகலை. இந்த கட்சிக்கு திமுககாரங்க காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டத்துக்கு காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேங்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்த, காங்கிரஸ்காரங்க திமுக ஆஃபீஸ்க்கு போக மாட்டேங்கிறாங்க, ஹோட்டலில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது ரொம்ப முத்தி போய் தான் ஐயா சிதம்பரம் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்தித்தது. ஸோ அங்கே யார் தலைமை தாங்கிறதுங்கிறதுல பெரிய பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல அப்படி ஓடிட்டுருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த அமைதிப்படை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் குளத்துலேருந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா தகராறு வரும். நாங்கள் இத்தனை வருஷமாக அண்ணன் கூட இருக்கிறோம், எங்களுடைய உரிமை எப்படா விட்டு கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இந்த 5 வருஷமாக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு பூராமே திமுககாரங்க பதில் கொடுத்து திமுகவினுடைய நடவடிக்கைகளை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, கம்யூனிஸ்ட்டுகள் 2 கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் தான் போட்டி போட்டுக்கிட்டு காப்பாற்றினது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக 2021 வெறும் 2 லட்சம் வாக்கு. இன்றைக்கி அதிமுகவும் அந்த கட்சியை கைவிட்டுருச்சு. அந்த கைவிட்டதுக்கப்புறம் இங்கே அவங்க அடைக்கலம் போகிறோம். அப்போ ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. மறுவாழ்வு கொடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இங்கே பெரிய பிரச்சனை மறுவாழ்வு கொடுக்குறாங்க. அதுதான் எம்பி சீட்டை கொடுத்து இப்போ அதிமுகவும் கொடுத்துச்சு, அவங்களும் கொடுக்காம இல்லை. அவங்களுக்கு என்னென்னா 2024 கூட்டணி வர்றதுக்கு யாரும் இல்லை. அதனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கொடுக்க வேண்டியது வந்துச்சு. அப்பயும் எப்போன்னு அவங்க கமிட் பண்ணலை. போன ஜூன் மாதம் சொல்லியிருந்தாங்க 2026 இப்போ முடிஞ்ச வந்ததில் இப்போ அவங்க வாங்கின மாதிரியே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிமுக கமிட் பண்ண அந்த கம்பல்ஷனை நமக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி இல்லைன்னு வெளியே வரும்போது 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது ஒரு கூட்டணி இல்லைங்கிறதுக்காக அவங்க அந்த நிர்பந்தத்துக்கு ஆளானாங்க. இப்போது நாங்கள் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டோன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கீங்க. பலனாளிகள் இல்லாத வீடே இல்லை எங்களுடைய ஆட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, கஞ்சா பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஒரு டிஜிபியை ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாமல் ஒரு பொறுப்பு டிஜிபி
அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இப்போ இன்னொரு பொறுப்பு டிஜிபிக்கு, பொறுப்புக்கு ஒரு பொறுப்பு இங்கே உட்காந்துட்டு இருக்கார். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. போக்சோவினுடைய வழக்குகள் எந்த அளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது இது வரைக்கும் உழவர் பெருமக்கள் மேலே வந்து நீங்கள் குண்டாஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நாரி இருக்கீங்க அரசாங்கம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியுது, இல்லை ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கனால எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து தலை தப்பிக்குமோங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திமுக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தேமுதிகவை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தது இல்லாமல் ஒரு 10-12 சீட்டு எம்எல்ஏ சீட்டை வந்து இவங்க கமிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. 10-12 சீட்டு டபுள் டிஜிட்டில். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இத்தனை நாளாக மற்ற கூட்டணி கட்சிகள் இழுபடியில் இருக்காங்க. அதுவும் அவங்க ஒற்றை இலக்கத்திலேயே அவங்க கொடுத்ததை விட 2 வேணும், இல்லை கொடுத்ததையாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தேமுதிக புத்திசாலிங்கிறேன் நான். அப்போ வந்து நாங்கள் இங்கேயா அங்கேயான்னு நீங்கள் வந்து இப்போ இது நாள் வரைக்கும் இப்பயும் சொல்கிறேன், இதே தேமுதிக நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா கூட ஒரு தொங்கு சட்டசபைன்னு வரும்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும்னா கட்டாயமாக அவங்க கொடுப்பாங்க. திமுகவுக்கு பிம்பிலிக்கா பிலாப்பி காமிச்சிட்டு வருவாங்க. இங்கே பத்தமாக இருக்குமே சார். அந்த அளவுக்கு மோசமான அவங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு. போன தடவை ஐயா துரைமுருகன் அவர்களே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அப்பட்டமாக மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம், எந்த அளவுக்கு இங்கே டபுள் கேம் விளையாடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தேமுதிக வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியாக மாறிச்சு. ஆனால் இங்கே இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம். இதை திமுகவை குற்றம் சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போ எடுத்தாலும் நாங்கள் வந்து அங்கே தான் இருப்போம், எங்களுக்கு எந்த கதவும் எல்லா கதவையும் நாங்கள் அடைச்சிட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன வார்த்தை இதெல்லாம், எங்களுக்கு எந்த கதவுமே இல்லை, எல்லா கதவையும் அடைச்சிட்டோம், எதுவுமே கிடையாது, போக்க வேலையே இல்லை, இதை விட்டா எங்களுக்கு வேற கதியே இல்லைங்கும் போது எப்படிங்க உங்களை மதிப்பாங்க? அவங்க இதெல்லாம் கொள்கை காரணமாக நாங்கள் ஒன்றா இருக்கோம், மத சார்பில்லாத ஒரு கொள்கை கூட்டணியில் நாங்கள் இருக்கணுங்கிறதுனால இருக்கிறோம், எங்களுக்கு திமுக கூட இருந்தால் வெற்றி அடையணுங்கிற நோக்கம் கிடையாது, நிறைய எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணுங்கிற நோக்கம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் பிரதானமாக இருக்கிறோம், அதனால் திமுக கூட இருக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்கப்படுறோங்கிறாங்க. ரைட்டு, அருமை. அது அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சீட்டில் கூட நிற்காதீங்க, எல்லா சீட்லையும் திமுகவே நிற்கட்டும். உங்களை விட அவங்க அருமையாக களமாடுவாங்களா இல்லையா? உங்களை விட அவங்க நல்லாவும் செலவு பண்ணுவாங்க, பணம் ஏகப்பட்டது வச்சிருக்கிறாங்க, உங்களை விட அவங்க அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்கள் எல்லாம் எந்த சீட்லையுமே நிற்காதீங்க, நாங்கள் கொள்கைக்காக எந்த சீட்டுமே எங்களுக்கு வேண்டாம், பாரதிய ஜனதா தானே எங்களுக்கு எதிரி, நாங்கள் வந்து எந்த சீட்லையும் நிற்காம நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் திமுக, அதை பண்ணுங்களேன். பொய்யுங்க இதெல்லாம் பேசுறதெல்லாம். எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, இவ்வளோ நம்பி நமக்கு இது வெளியே வந்துட்டா நாளைக்கு எங்கே போய் நிற்கிறது? நமக்கு இருக்கிற எம்எல்ஏ கூட வர நான் தான் சொல்கிறேனே, இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளுக்கும் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இதுதான் ஒரு பாரதிய ஜனதா கொள்கை எதிர்ப்புங்கிறது தான் ஒரு நிலைப்பாடாக இருந்தால் நீங்கள் நிற்காதீங்க, இன்னும் திமுக ஜெயிக்கும் அருமையா உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு 5-5-10 அண்ணன் திருமாவளவர்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, ஒரு 6 வைங்க, இல்லை 8 கூட வைங்க. இந்த 18 சீட்டை இவங்க 3 பேர் நிற்கிறதுக்கு போல திமுக நின்னா அதிகமாக சீட்டு ஜெயிப்பாங்களா? இந்த 3 பேர் நின்னா அதிகமாக சீட்டு ஜெயிப்பாங்களா? அப்போ உங்களுக்கு பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கிறது தான் உண்மையான குறிக்கோளாக இருந்தால், நீங்கள் பேசுறது சத்தியமாக இருந்துச்சுன்னா எந்த சீட்டும் வேண்டாம்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நிர்பந்தம் இல்லாமல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்போ இதெல்லாம் கடைசீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த கொள்கை, இந்த பாரதிய ஜனதா உள்ளாரம், இது எல்லாம் வந்து சப்பக்கட்டு, இது மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லி. இப்போ பாருங்க இந்த நிலைமை எங்கே காய் நகருதுன்னு பாருங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு உங்களையவே ஏமாத்திக்கிட்டு இருக்குது, உங்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க இன்னைக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவருடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கே அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது அவர் பேசும்போது. நம்மளை வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரவிடாத அளவுக்கு நம்மளை சுற்றி பெரும்பான்மையான ஆட்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்க? நசுக்கிறாங்க. எங்க நசுக்கிறாங்க? பாரதிய ஜனதா கூட்டணியில நசுக்கிறாங்க. உங்களுக்கு சீட்டு கொடுக்காம நசுக்கிறது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல? அப்ப அந்த நசுக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு பேசுறது வந்து இது எந்த விதத்தில்? நம்மளை விடுங்க, நமக்கே இவ்வளவு கொந்தளிப்பு வரும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அவங்க உயிரை வச்சு அவங்க பெரிய செல்வந்தர்கள் இல்லைங்க, எல்லாம் நம்மளை மாதிரி அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க கையில் இருக்கிற காசை போட்டு செலவு பண்ணி நம்ம கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் அதிகமான சீட்டு கிடைக்கும், நமக்கு இன்னும் அரசியல்
அதிகாரம் கிடைக்கும், நம்மளுடைய இனம் வந்து மேலே வர்றதுக்கு வந்து ஒரு அரசியல் வாய்ப்பு, அரசியல் சக்தி வேணும்னு தானங்க போராடுறீங்க. அதையெல்லாம் அடமானம் வைக்கிற மாதிரி இன்னைக்கு பண்ண அந்த மக்களுக்கெல்லாம் இது செய்கிற துரோகம் இல்லையா? பச்சை துரோகம் இல்லையா இது? கேட்டால் பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும். நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சீட்டு கூட நிற்காதீங்க, விட்டுருங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு அதான் நோக்கமாக, கொள்கை தான் பாரதிய ஜனதா கூட விட்டுருங்க. இந்த 18 சீட்டில் நீங்கள் 3 கட்சி நிற்கிறத விட திமுக நின்னா அதிகமாக ஜெயிக்கும். அவங்க கட்சியை கொஞ்சம் வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது, அதற்காக தானே கட்சின்னு ஒன்று தொடங்கி அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியில் இருக்கிறது கொள்கை கூட்டணிங்கிறதெல்லாம் கப்சாங்கிறேன் நான். அப்படி கொள்கை கூட்டணியாக இருக்கிற மாதிரி தான் இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா, சீட்டு மட்டும் இல்லை, ஸ்வீட் பாக்ஸ்ன்னு வேற ஒரு வார்த்தை அடிபடுது. அந்த ஸ்வீட் பாக்ஸ் என்னங்கிறது எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் விட தெரியல. 2019 எம்பி தேர்தலில் கொள்கை கூட்டணி தானே. எதுக்காக வந்து திமுக கிட்ட வந்து சிபிஐ 15 கோடி வாங்குனீங்க? சிபிஎம் எதுக்கு 10 கோடி வாங்குனீங்க? கொங்கு நாடு தேசிய கட்சி ஈஸ்வரன் எதுக்கு 15 கோடி வாங்குனீங்க? நீங்கள் நின்ன சீட்டு எத்தனை? 2 சீட்டு நிற்கிறீங்க நீங்கள். ஈஸ்வரன் ஒத்த சீட் நின்னாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு எம்பி தேர்தலுக்கு 95 லட்சம் செலவு பண்ணலாம். நீங்கள் கம்யூனிஸ்டுகள் 2 சீட்டுக்கு 15 கோடி வாங்குறீங்கன்னா என்ன 7.5 கோடி ஒரு சீட்டு செலவு பண்ணுறீங்களா? அப்போ அது மட்டும் இல்லை, அப்போ முத்தரசன் ஐயா வந்து பேசினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மன்னன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து விஜயசாந்தி கிட்ட போய் சொல்லிட்டு ரஜினியும் கவுண்டமணியும் சின்ன தம்பி படம் பார்த்துட்டு அதில் செயின் கொடுக்குறாங்க, மோதிரம் கொடுக்குறாங்கன்னு வந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பரிசை கொடுக்கறதே விஜயசாந்தி தான் வந்து அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்து நிற்பாங்க. அப்போ வந்து கவுண்டமணி சொல்லுவார், நாங்களாச்சும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தால் நீங்கள் சொல்லாமையே வந்துட்டீங்களேன்னு கேட்பார். அந்த மாதிரி ஐயா முத்தரசன் என்ன பேசினார், நாங்கள்னாச்சுக்கு அக்கௌண்ட்டில் வாங்கணும் இந்த பணத்தை, மற்ற திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் பணம் வாங்குச்சு, அன் அக்கௌண்ட்டில் வாங்குச்சுன்னாரு. இது வரைக்கும் எந்த கட்சியாவது மறுத்துருக்கா? எங்கேயாவது வீடியோக்கள் இருக்கா? அப்போ என்னங்க உங்களுடைய கொள்கை? பணத்துக்காக அப்போ கூட இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? வேற எப்படி எடுத்துக்கிறது இது? அதை மட்டும் சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கை நீட்டி வாங்குறீங்கும் போது எப்படிங்க உங்களுடைய உரிமையை நீங்கள் பேச முடியும்? இப்போ இன்னைக்கு எம்எல்ஏக்களே ஜெயிச்சுட்டு வந்துட்டு மக்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, டே 1000 ரூபாய் 500 ரூபாய் காசை வாங்கிட்டாடா ஓட்டு போட நேரடா பெரியாளான்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு காசு கொடுத்து வாய் அடைக்குது திமுக, அவங்களும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க காலங்காலமா. இப்போ வேற என்ன வழி? இப்போ அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதில் ஐயா கூட நேற்று சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. எங்கே 10 மணி நேரம் அவங்க உட்கட்சி மீட்டிங் போட்டு ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி ஐயா பேபி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாமே பண்ணனதுக்கப்புறம் இல்லை 6க்கு குறையவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னு போய் பேசுகிறாங்க. போன உடனே ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை 5 கன்சிடர் பண்ணுங்கன்னு வெளியே வந்து இல்லை இப்போ தான் வந்து முதலமைச்சர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இதை திருப்பி நாங்கள் போய் எங்களுடைய கட்சி மீட்டிங்கில் பேசுவோங்கிறாங்க. அப்போ நேற்று 10 மணி நேரம் பேசுனது எதுக்கு? அப்போ அந்த ஆணிபுரம் தேவையில்லாத ஆணியா? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து முதலமைச்சரே ரெக்வெஸ்ட் வச்சுருக்காரு. அப்போ கூட கேள்வி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அப்பயும் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம். ஏங்க நீங்கள் பார்கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சீட்டை கொடுக்கும்போது நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டோம்னா அது யாருக்கு சாதகமாக முடியும்? அந்த வார்த்தை கம்யூனிஸ்டுகளுக்கு சாதகமா திமுகவுக்கு சாதகமா? திமுகவுக்கு தான் சாதகமா. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நம்ம வந்து கொள்கை முக்கியம், நமக்கு வந்து சீட்டு கிட்டலாம் கேட்கறது முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம திமுக கூடயே நம்ம தொடர்ந்து இருக்க போகிறோங்கிறது திமுகவுக்கு ஆதாயமா? அண்ணன் திருமா அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதாயமா? அல்டிமேட்டா திமுக. அப்போ நீங்கள் போய் உங்கள் குடிமையை பூரா அவர் கையில் கொடுத்தா அவர் பிடிச்ச ஆட்டை தாங்க செய்வார். அவரை குறை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? திமுகவை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்கள் போய் வேற கதி இல்லாத அளவுக்கு சரணாகதி அடையிற மாதிரி நீங்கள் அடையிறீங்களே. அப்போ என்ன பண்ணுவாங்க, கடைசியில் இவங்களும் போயிட்டு 5-6 அக்செப்ட் பண்ணிட்டு இல்லைன்னா பாரதிய ஜனதா வந்துடும். அப்போ இதை நம்புறதுக்கு இன்னும் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்களா? நான் அதனால தான் சொன்னேன், மக்களை ஏமாற்ற ஆரம்பித்த நீங்கள் உங்கள் தொண்டர்களை உங்கள் கட்சியை நீங்களே இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் விரிச்ச வலையில் இந்த வலையில் அவங்களே மாட்டிக்கிட்டு இப்போ சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சத்தியமாக இருந்தால் இந்த சீட்டில் எதுலையும் நிற்காதீங்க, எல்லா சீட்டையும் திமுகவுக்கு விட்டு கொடுங்க. உங்களை விட அவங்க ஜெயிப்பாங்க நல்லா. உங்களை விட பாரதிய ஜனதா உள்ளார வராமல் அவங்களால தடுக்க முடியும். நீங்கள் எந்த சீட்டும் வேண்டாம்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த 3 கட்சிகளும் ஒத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சார். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டார், நான் அலையன்ஸில் இல்லை, அதற்கு நான் அங்கே போய் அவங்க அலையன்ஸ்லையும் சேர மாட்டேன், அந்த முடிவு நாங்கள் எடுக்க போகிறது இல்லைங்கிற ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துட்டார். அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க? அதனால தான் சொல்கிறேன், இது எதனாலங்கிறது நான் இப்போ இவ்வளோ தூரம் உங்ககிட்ட. அவருக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? இல்லை அவருக்கு எதனால் அந்த அவர் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து ஒரு இல்லை நம்மளை இந்த அளவுக்கு போட்டு நசுக்கும் போது
நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் பிரதானமா பிஜேபி எதிர்க்கிறவர் தான். அவர் எதிர்க்கிறத உடனே போயிட்டு இப்போ பாரதிய ஜனதா வாழ்கன்னு சொல்லிட போறாரு. இப்போ ஆனால் இந்த கூட்டணி சொல்லும் பாருங்க, இப்போ திமுக கூட்டணி வேல்முருகனை பார்த்து இவர் பாரதிய ஜனதாவினுடைய பி டீம்னு இவங்க பேசுறாங்களா இல்லையா பாருங்க. சார் அவர் எதிர்த்து பேசாத பேச்சா? இவங்க அப்படி முத்திர கூட்டுவாங்கங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகவை எதிர்த்து இல்லை திமுக கூட்டணி எதிர்த்து பேசிட்டீங்கன்னா நீங்க சங்கி, நீங்க பிஜேபி. ஓகே, இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க. நெரேட்டிவ் செட் பண்ணி அதனால தானே இவங்க காங்கிரஸ் வெளியே போகுது. விஜயகோடன் பேசும்போதே காங்கிரஸ் உடையதா இல்லையா பாருங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெளியே வராருனாக்கா பிசிகா உடையதா இல்லையா பாருங்கன்னு பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வலுவை இழக்கிறது தான் திமுகவோட ஒரு பிரதான கொள்கையா இருக்கா? ஏங்க நான் இதில் சொல்றது திமுகவினுடைய அருமையான ஸ்ட்ராட்டஜி. நான் திமுகவை பாராட்டுறேங்கிறேன். இதில் ஓகே, திமுகவினுடைய நோக்கம் என்ன? வெல் பிளேடுன்னு சொல்லலாம். அட்டகாசமா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அதை தான் சொன்னேன். நீங்க போய் உங்க குடுமையை கையில கொடுத்துட்டு அவங்க ஆட்டுறாங்கன்னா எப்படிங்க ஆட்டாம இருப்பாங்க? உங்க கடுமையை கொண்டு அவங்க கையில கொடுத்தது யாருங்க? நீங்க தானே. நீங்க பூராமே வந்து எங்களை வந்து அமுக்குறாங்க பிடிக்க. நீங்க உங்களுடைய இன எழுச்சிக்காக தானே நீங்க சண்டை போடுறீங்க. அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடிங்கிறது தானே உங்களுடைய ஸ்லோகமே. அப்போ உங்களை அடங்க மறுங்கிற இடத்துல போட்டு அடக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அவருடைய வீடியோவில் அப்படி அடக்குறாங்க. அடக்கிறது யாரு? அப்போ இங்கெல்லாம் நீங்க அடங்க மறுக்க மாட்டீங்களா? அப்போ அது வெறும் ஸ்லோகன் தானா? அப்போ இப்போ நமக்கு என்ன, ஒரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி நல்லா வளரணுங்கிறதுல நமக்கு ஆசை, எதிர்பார்ப்பு. நம்ம இந்த அளவுக்கு பேசுகிறோம்னா அந்த ஆதங்கத்தில் பேசுகிறோம். அப்போ வெளியில் இருக்கிற நம்ம கூட வந்து அந்த கட்சியை வளரணும்னு நினைக்கும் போது ஒரு தலைவராக இருக்கிறவர் வந்து என்னப்பா பண்ணுறது, எல்லாமே போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அண்ணன் வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய திராணியும் தைரியமும் உங்களுக்கு இல்லையா? அப்போ திருப்பி உங்களுக்கு நீங்கள் போய் அங்கேயே தான் இருக்க போகிறீங்களா? சரணாகதி அடைய போகிறீங்களா? நீங்கள் பாரதிய ஜனதாவை நான் தான் சொல்கிறேன், 2 வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த நாங்கள் வந்து இந்த அளவுக்கு டபுள் டிஜிட்டுக்கு எங்களுக்கு சீட்டு அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் கொடுக்குறோன்னா அதை கொடுங்க, இல்லைனா எங்களுக்கு சீட்டு வேண்டாம். இது ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்காரு. கடந்த தேர்தலில் சொன்னது தான் சொல்லியிருக்காரு அண்ணன். நாங்கள் இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேர்தலுக்காக நாங்கள் நிற்கக்கூடிய ஆட்கள் இல்லை, நாங்கள் ஒரு இயக்கமாக கூட செயல்படுவோம். உங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற மாதிரி இருந்தால் அத்தனை சீட்டையும் திமுக விட்டு கொடுத்துட்டு பாரதிய ஜனதாவை எதிர்ங்க. கம்யூனிஸ்டுகளையும் அதே நிலைப்பாடை எடுங்க. அப்போ சொல்லலாம் நீங்கள் கொள்கைவாதிகள்னு. இல்லைன்னா உங்களை எப்படி கொள்கைவாதிகள்னு எடுத்துக்கிறது? சார், இப்போ இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகள் அதிமுக கிட்டேயும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வைக்கிறாங்க. இப்போ அங்கேயுமே டிடிவி தினகரன் இருக்காரு, என்டிஏல இருந்து தான் அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அங்கே வந்து பாஜகவுடைய கைதான் ஓங்கி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் இவங்க வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ராயபுரத்தில் இருக்கிற ஆஃபீஸ், ராயபுரத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு யாருக்கும் வர்றதில்லை. முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்த ஒரு திராணியும் தெபும் அதிமுகவுக்கு இல்லைங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. திமுக காரங்களும் சரி, நிறையா அரசியல் விமர்சகர்களுமே வைக்கிறத பார்க்க முடியுது. அது அப்படிதான் நடக்குதா? என்டிஏ கை தான் ஓங்கி இருக்காங்க. இல்லை அதாவது சாரி, பாஜக கை தான் ஓங்கி இருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எங்க மீட்டிங் பண்றாங்கிறத விட எப்படி எதை பேசுறாங்கிறது முக்கியம். கூட்டணி கட்சிகளை எந்த கூட்டணி மதிக்குங்கிறது முக்கியம். இப்போ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ திமுகவை பத்தி. எங்கேயாவது வந்து திமுகவுக்கு வந்து மற்ற கட்சிகள், மற்ற கூட்டணியில் கட்சிகள் சிரமப்படுது, அந்த கட்சிகளை பாதிக்குதுன்னு சொல்றதுக்கு எங்கேயாவது ஒரு தார்மீக உரிமை இருக்கா? உங்களுக்காக 5 வருஷமா நின்னுவீங்க இவங்கெல்லாம் கூட. நீங்க நேத்து வந்த தேமுதிகவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் அவங்களுக்கு ஒரு 10-12 சீட்டு 5 வருஷம் கூட இல்ல, 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. 17ல இருந்து நிக்கிறாங்க கூட. உங்களுக்கு மக்கள் நல கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுல இருந்து உங்களோட நிக்கிறாங்க. அப்ப என்னன்னா நம்ம பாக்குறது, மக்கள் நல கூட்டணியில இருந்து திமுகவை தோக்கடிச்சனால திமுக இவங்களை எல்லாத்தையும் வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய பழி வாங்குற மாதிரி தானே இருக்கு. வேற எப்படி நீங்க திமுக பழி வாங்குறாங்க இந்த தேர்தல்ல? ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் 10 டபுள் டிஜிட்ல நீங்க எம்எல்ஏ கொடுக்குறீங்க. உங்க கூட 17ல இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க கட்சியை பூராமே. போன தடவை ஐயா சண்முகம் சொன்னார்ல, வரலாறுலயே நாங்க இது வரைக்கும் 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டதுல இப்போ வரலாறுலயே முதல் முறையாக 5 சீட்டு கையெழுத்து போட போறாரு. ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பார்கெயின்ல இருக்காங்க. என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. 5க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது தான். அவ்வளவுதான். இது பாருங்க, பாரதிய ஜனதா உள்ளர வந்துரும். இத ஒரு டயலாக சூப்பரா கத்து கொடுத்துருக்காங்கல்ல. நான் அதனால தான் சொன்னேன் அவங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் குறைச்சு திமுக நின்று அப்படி ஒரு தோல்வி பயத்துல இருக்காங்களா, இல்ல திமுக சூரியன்ல நின்னாதான் வெற்றி பெறுவாங்கன்றதுல இருக்காங்களா? அவங்க தோல்வி பயத்துல இருக்காங்க. திமுக வந்து இன்னைக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட்ல இருக்காங்க, வீக்கஸ்ட் இன் தேர் ஹிஸ்டரி. அப்போ இப்போ கூட உங்களால உங்களுடைய உரிமையை வாங்க முடியும். கம்யூனிஸ்ட்னாவே ஞாபகம் வர்றது என்ன? அவங்களுடைய போராட்ட குணம். கரெக்டா? கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு உண்டான உரிமையை கூட போராடுறதுக்கு திராணி இல்லாம நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் நாளைக்கு மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி வாங்கி கொடுக்க போறாங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய உரிமைக்காக இங்க பேசி அவங்க கட்சி அவங்க நலனுக்காக போராடி வாங்க முடியாத உரிமையை மக்களுக்காக நாளைக்கு இவங்க போராடி மீட்டு கொடுக்க போறாங்களா? ஏங்க, வேங்கை வயல்
நான்கு நேரி இங்கே வந்து தூய்மை பணியாளர்களை போட்டு நடுராத்திரியில் போட்டு அடித்தது, இன்னைக்கு எத்தனை வந்து சாதிய வன்கொடுமை கொலைகள், சாதிய வன்கொடுப்பு கொலைகள் எத்தனை, போலீஸை நித்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறை சொல்லாமல் இறங்கியிருக்காரா எங்கே பேசுமா, இத்தனையும் நீங்கள் அடங்கி போனது எதுக்காக? அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் 5க்கு நீங்கள் போய் 6க்கு 7க்கு கையெழுத்து போடுறீங்கன்னா என்னங்க உங்களுடைய அரசியல்? என்ன உங்களுடைய அரசியல்? அப்போ நமக்கே இவ்வளோ வலியும் வேதனை இருக்கும்போது அந்த விசிகாவுடைய தொண்டர்கள் எவ்வளோ கொதிச்சு போயிருப்பாங்கல்ல. இன்றைக்கி ஏதோ உயர்நிலை கூட்டம் மீட்டிங் போடுறேன்னு இருக்காங்க, பார்ப்போம் என்னதான் அவர் முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். இதிலிருந்து அண்ணனுடைய அரசியல் ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி புலம்புறாங்களா? சீட்டு பார்கெயின் பண்ணுறதுல இடத்துல எங்கேயாவது சிக்கல் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது வந்து இந்த அளவுக்கு வந்து நசுக்கிறாங்களா எங்கேயாவது அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகளை யாராவது? இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து பணிஞ்சு போகிறார் என்டிஏக்குங்கும் போது இவர் அமித்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கி இதுக்கு வந்தார், கூட்டணி அமைக்கிறதுக்கு போன தடவை ஏப்ரல் மாதமே வந்தார். எத்தனை மணிக்கு நடக்க வேண்டிய மீட்டிங் எத்தனை மணிக்கு நடந்துச்சு பவித்ரா? காலையில் நடக்க வேண்டிய மீட்டிங் சாயந்தரம் போனார் எடப்பாடி. ஏன்னா பயந்துட்டார் அவர், பயந்து போனாரா எடப்பாடி? அங்கே புரியல, இது என்ன இது? அவங்க எப்போ காத்து கிடந்தாங்க? ஏன்னா எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு பல கண்டிஷன்ஸ் இருந்துச்சு எடப்பாடிக்கு, அந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் அவங்க அக்ரி பண்ணாதான் அலைன்மெண்ட்னே சொல்லிட்டாரு அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை. அதுக்கெல்லாம் வந்து மேட்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் போய் கூட்டணியில் வச்சார். அப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல வந்து எடப்பாடி விட்டு கொடுத்துருக்காரு? என்ன டெல்லியில் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் வந்து ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கார், பல வேலைகள் இருக்கும், அலுவல்கள் இருக்கும், அதனால் போய் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு கிடையாது இது. ஆனால் நீங்கள் உங்களுடைய அரசியல் கட்சிகளோட இணக்கமாக போகிறீங்களா? அடிபணிஞ்சு இங்கே அடிபணிஞ்சு போகிற அளவுக்குள்ள நீங்கள் வச்சுருக்கீங்க. ஃபாசிசம்னு சொல்கிறீங்க நீங்கள். திமுக இப்போ கூட்டணி கட்சிகள் மேலே எவ்வளோ ஃபாசிசம் பண்ணுறீங்க? இப்போ இதெல்லாம் ஃபாசிசம் இல்லையா? இதெல்லாம் அடக்குமுறை இல்லையா? விமர்சனமும் வைக்கப்படுது சார். இப்போ திமுக என்ன பண்றாங்க, தேமுதிகவை கூட்டணியில் இணைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான கூட்டணி கட்சிகள் எல்லாரையுமே வலு விளக்க செய்யறாங்க. இதெல்லாம் பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை. நாங்க வந்து உங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் அமுக்குறோம், அவங்க எல்லாருடைய வேலைகளையும் கொஞ்சம் குறைக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி பங்கீடுகளை குறைக்கிறோம், அதே மாதிரி தேமுதிகவை கூட எங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம், நாளை பின்ன உங்களுக்கு அது பாசிட்டிவா கூட மாறலாம் அப்படின்னு பாஜகவோட எதிர்ப்பு நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதாவும் பாஜகவுக்கு ஒரு சமிக்கை கொடுக்கறதாவும் விமர்சனங்கள் வைக்கப்படுதுல சார். இதை எப்படி சொல்றீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் முக்கியம். அது வந்து யாருக்கிட்ட வேணாலும் எதுக்காக வேணாலும் பணிஞ்சு போவாங்க. அது நம்ம பார்த்தது தான், அதிலலாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போகவே இல்லைல்ல. கடைசியான மீட்டிங்க்கு எதுக்கு போனார்? முதல் போகிறதுக்கெலாம் காரணம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி தராமல் வஞ்சிக்குதுன்னாங்க. ரைட்டு, இப்போ நீங்கள் கடைசியாக நிதி ஆயோக் போனீங்க, எல்லா பணமும் வந்துருச்சா? இங்கே ரைடு போகுது, அதனால் நீங்கள் நிதி ஆயோக்கு போகிறீங்க. பலூன், கருப்பு பலூன் விட்டீங்கல்ல, கோபேக் மேடியெல்லாம் விட்டீங்களா எதிர்கட்சியில்? இப்போ வந்து வெள்ளைக்கூட வேந்தனா போய் நீங்கள் வரவேற்றீங்கல்ல. அப்போ இவங்களுடைய மக்களை ஏமாத்துறாங்களா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆனா உண்மை நிலை வேற, அவங்க பின்னாடி வேற ஒரு இவங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டு வந்து பாரதிய ஜனதா மேலே வைக்கிறாங்களோ திமுக, எந்த குற்றச்சாட்டில் அவங்க நேர்மையாக இருக்காங்க சொல்லுங்க? எந்த குற்றச்சாட்டில் இவங்க நேர்மையாக இருக்கிறாங்க? இல்லைங்க, நாங்கள் சொல்கிறக்கூடிய பாரதிய ஜனதா மேலே குற்றச்சாட்டுக்கு நாங்கள் இது வித்தியாசமாக இருக்கிறோம். மதவாதம் திமுக கிட்ட இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு திமுக கேடயமாக இல்லை, சிறுபான்மையினரை தனக்கு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் பிரகாரம் 12% மைனாரிட்டி. இப்போ இந்த 16வது சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் சேர்த்து எத்தனை பேருங்க நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ சிறுபான்மையினர் 6 to 7% கூட இல்லை, 5 to 6% கூட இல்லை. எல்லா இளைஞர்களும் எங்கள் பக்கம்தான் சொல்கிறீங்க இல்லையா? எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி சட்டசபையில் இருக்காங்க? மொத்தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து வெறும் 6%, வெறும் 15 எம்எல்ஏக்கள் தான். பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்ன்றாங்கல்ல திமுக. நாங்கள் தான் வந்து பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்க போகிறோம், அவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறோம், அதுதான் முக்கியம். எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க இன்றைக்கி? வெறும் 12 எம்எல்ஏக்கள், 234 எம்எல்ஏக்கள், வெறும் 12 எம்எல்ஏக்கள், வெறும் 5% தான் பெண்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் அதிகாரம். இப்போ இன்றைக்கி அதே மாதிரி SC ST, இன்றைக்கி நீங்கள் SC STக்கு நீங்கள் வந்து போட்டு நசுக்கலையா? இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு 11,415 கோடி ரூபாய் SC STனுடைய நலத்திட்டத்திலேருந்து எடுத்து 1000 ரூபாயை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு கூட அண்ணன் திரும்ப கேள்வி கேட்கல. இப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலராக இருக்கிற மாதிரி தான் ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் அண்ணன் திரும்ப கேட்கக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டுக்கு ஏன் நீங்கள் சீட்டு கொடுக்கக்கூடாது? ஏன் வந்து நீங்கள் அவங்கள நசுக்கிறீங்க? அப்போ அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எடுத்துங்க. IUMLக்கு போன தடவை 3 சீட்டு கொடுத்தீங்க, இந்த தடவை 2 சீட்டு குறைச்சிட்டாங்க.
மனிதநேய மக்கள் கட்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே போச்சு, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே போச்சு. அப்போ நீங்கள் சிறுபான்மையினருக்கு, ஆனால் அதனால தான் சொல்கிறேன், சிறுபான்மையினருக்கு இவங்க பாதுகாவலர்கள் இல்லை, சிறுபான்மையினரை இவங்களுக்கு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன நடக்குது? எங்களுக்கு பெண் உரிமை பேசுகிறீங்க, பெண் சுதந்திரம் பேசுகிறீங்க, எங்கேயாவது நடக்குதா? சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்ன்றீங்க, எங்கேயாவது அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர், சரி உங்கள் கட்சியில் கூட்டணி கட்சிக்கு தான் இல்லை, உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க? மாவட்டத்தில் 72 மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி, எத்தனை பேர் சிறுபான்மையில் இருக்காங்க? என்ன நீங்கள் உங்கள் கொள்கையில் நீங்கள் சொல்கிறதுல எதை நீங்கள் செய்கிறீங்க? நீங்கள் என்ன தார்மீக உரிமை இருக்குது திமுகவுக்கு பாரதிய ஜனதாவை பார்த்து குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு? நம்ம சொல்லலாம், உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? எந்த இடத்துல நீங்கள் வேறுபடுறீங்க? அவங்க தனியாக மெஜாரிட்டி 303 சீட் இருக்கும்போது சரி, 2014 273 சீட் இருக்கும்போதும் சரி, 2019 303 சீட் இருக்கும்போதும் சரி, கூட்டணி ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்க. இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அவங்க இன்றைக்கி மைனாரிட்டியில் 240 சீட்டு ஜெயிச்சனால அவங்க மந்திரி சபையில் கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை, ஃபுல் மெஜாரிட்டியில் வரும்போது அவங்க வந்து கூட்டணியில் ஆட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் அவ்வளோ ஏங்க நீங்கள் ஆட்சியாக கேட்குறாங்க? இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த 5 வருஷம், கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ இது பண்ணுங்க. ஏங்க நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுடைய சீட்டை குறைச்சிக்கிட்டு போங்க. அதில் ஏன்னா நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்து உட்கார போகிறீங்க. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க போகிறீங்களா? கட்சிக்காரங்களுக்கு கம்யூனிஸ்டுகளை கொண்டாந்து உட்கார வைக்க போகிறீங்களா? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தானே ஆட்சியில் இருக்க போகிறீங்க. அப்போ உங்கள் சீட்டை நீங்கள் குறைச்சிக்கங்க. அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்குறாங்க உங்களையா? நீங்கள் உங்கள் சீட்டில் குறைச்சிக்கங்க பாஸ். அவங்க சீட்டில் ஏன் கை வைக்கிறீங்க? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே இதுக்காக. 5 வருஷமாக உங்களுக்காக சண்டை போட்டது யாருங்க? 5 வருஷமா உங்களுக்காக எவ்வளோ வேலை பார்த்து களத்தில் நின்னது அந்த இரு கட்சிகள் தான், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், நியாயமோ அநியாயமோ உங்களுக்காக கண்ணை மூடிட்டு முட்டு கொடுத்தாங்களா இல்லையா அந்த 3 கட்சியும்? இன்னும் அண்ணன் வைகோவை எடுத்துங்க, வெறும் ஒத்த சீட்டுங்க வைகோவுக்கு, 4 சீட்டு சொன்னாங்க, 3 சீட்டு நீங்கள் திமுகவில் நிற்கிறீங்க. அதே எப்படி உங்கள் எம்எல்ஏவாகும்? வைகோ அண்ணன் கையெழுத்து போட முடியுமா அவங்க ஃபார்மியில்? அந்த எந்த வேட்பாளர் 3 வேட்பாளரோ அவங்க மதிமுகவுடைய உறுப்பினரே இல்லை. அப்போ இது நாளைக்கு இன்னைக்கு இப்போ வந்து அண்ணன் வைகோக்கு ஒரு சீட்டு கூட கொடுத்துருக்காங்க போன தடவை விட. ஒரு சீட்டு கூட, ஒரு சீட்டு கூட மதிமுக. ஏன்னா போன தடவை 0 சீட்டு மதிமுக. ஏன்னா எல்லாமே அவங்க திமுகவுடைய ஆட்கள். இப்போ ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, மதிமுகவை மதித்து ஒரு சீட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் பார்க்குறேன் ரைட்டு கூட. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் மீட்டிங்கில் பேசும்போது கூட பேசுகிறார், அண்ணன் 4 ஓட்டில் ஒத்த ஓட்டு நம்ம ஓட்டாக இருக்கணும், 100 பேர்த்தில் 25% நம்மளுடைய வாக்கு சிந்தாமல் செதறாமல் இருக்கணும். என்ன சொல்கிறார் அவர்? மறைமுகமாக என்ன சொல்கிறார்? எஸ்சி எஸ்டி வந்து நம்ம 24-25% இருக்கிறோம், இந்த ஓட்டு பூராமல் யாருக்கும் போகாமல் திமுகவுக்கு போகணும். இதுக்கா உங்களை பிடிச்சி நசுக்கிறதுக்கா? அப்போ உங்களுடைய மக்கள் வாக்கு பூரா நீங்கள் வாங்கி திமுக கையில் கொடுத்துட்டு உங்களை பிடிச்சி அவங்க நசுக்கிறதுக்கு உங்களுடைய மக்களே உங்களுக்கு வாக்கு அளிக்கணுமா? இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? அப்போ எவ்வளோ நாள் தான் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து இப்போ வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று 400 பேர், இன்னைக்கு இந்த பேர், இன்னும் 2 நாளில் ஒரு 2000 வரைக்கும் வரும் வேட்புமனு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கவங்கள்ட்ட பேசும்போது. இப்போ 2000 நபர்களுக்கு மேலே ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு வேட்புமனுவே 30ஆம் தேதியிலேருந்து நான் ஆரம்பிக்குது. இல்லை, விருப்பமனு அதில் வந்து ஒரு 6 பேருக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே கடைசியாக தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாங்கள் நடந்துக்குவோம் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்க முடியும். ரைட்டுங்க. எவ்வளோ நாள் தாங்க பொறுத்து போவாங்க? ஒரு கட்சியினுடைய தலைவனுக்கு பின்னாடி ஒரு தொண்டை நிற்கிறான்னா என்ன அடிப்படையில் நிற்கிறான்னு மட்டும் சொல்லுங்க. எந்த அடிப்படையில் ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒரு தொண்டை நிற்பான்? நம்மளே மேலே கொண்டு வருவார், நம்மளே காப்பார், நம்மளுடைய உரிமையை மீட்டு கொடுப்பாரு, நம்மளுடைய சமூகத்துக்கு மேம்பாடு கொடுப்பாரு, நமக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுப்பாரு, அங்கீகாரத்தை வாங்கி கொடுப்பாருன்றதுக்காக தானே உங்கள் பின்னாடி எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த தலைவனுக்கு பின்னாடி எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த தலைவனுக்கு பின்னாடி தொண்டை நிற்கிறதுக்கு காரணம் இது தானே. அதை பூரா நீங்கள் அடுத்தவங்க பிடிச்சி உங்களை நசுக்கிற அளவுக்கு ஒரு தலைவன் இருந்தாலும் அந்த தலைவருடைய பேச்சை எத்தனை நாளுங்க அந்த தொண்டை வந்து மதித்து கேட்டுட்டு இருப்பான்? சிதறிட மாட்டாங்களா அந்த தொண்டர்கள் பூரா? இப்போ ஏற்கனவே இருக்குது, எல்லாருமே இவங்க பண்ணுறதுனால எல்லாம் வேறு கட்சிக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பேர் இருக்கு. அப்போ இது வந்து தலைவர்கள் இதுலேயும் நீங்கள் பணிஞ்சு போயிட்டு இதுக்கும் பாரதிய ஜனதான்னா இந்த ரஜினிகாந்த் தான் 96 சொன்னார் பாருங்க, இனிமேல் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அது நம்ம அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் பேசலாம். நம்ம என்னமோ திமுக கூட்டணி உடைக்கணுங்கிறதுக்காக பேசுறது இல்லை. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு சீட்டே வேண்டாம்னு சொல்லி திமுக கையில் கொடுங்க, இன்னும் பாரதிய ஜனதாவை சூப்பராக சண்டை போடுவாங்க, உங்களை விட இன்னும் திடகாத்திரமாக போடுவாங்க. நீங்கள் மேடை பேச்சுக்கும் டிவி விவாதத்துக்கு மட்டும் வந்து திமுக ஆதரவு கொடுங்க.
களத்தில் மட்டும் போய் பணியாற்றுங்க, சீட்டு வேண்டான்னு அந்த ஒரு போர்க்கொடியை தூக்குங்க. அப்போ எதுக்காக ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒரு தொண்டன் நிற்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நிற்கக்கூடிய தொண்டனை, நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அந்த தொண்டனை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ உங்களுடைய நம்ப வரக்கூடிய தொண்டனை நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களா இல்லையா? கம்யூனிஸ்டுகளை யாராவது இனிமேல் கம்யூனிஸ்டுகளுக்கு போய் நிற்பாங்களா? ஏற்கனவே உங்களுடைய வாக்கு வங்கி பூரா நசுக்கி சேதாரப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், திமுக இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மக்கள் நல கூட்டணிகளுக்கு போன ஆட்களை பூராமே, வைகோவை, அண்ணன் திருமாவை, சிபிஐ, சிபிஎம், ஏன்னா அவங்களால அன்றைக்கி ஆட்சி போச்சு. அதனால வெச்சு இருக்காங்கல்ல, அப்போ கூட அந்த ஒரு எண்ணம் இருக்காதா சார்? அவங்களோட கூட்டணி கட்சிகள் தானே அரவணைச்சு தானே போகணும் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில். இப்போ எங்கேயாவது நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம், எங்கேயாவது திமுக இவங்களெல்லாம் அரவணைக்குங்கிறது உங்களுக்கு தோணுதா? எங்க பரவாயில்லைங்க, உங்களுக்கு உண்டானதை நாங்கள் இல்லைங்க, நாங்கள் எங்கள் சீட்டை குறைச்சிக்கிறோங்க, உங்களுக்கு குறைக்கலைங்க, உங்களுக்கு போன தடவை நின்னதுன்னு நீங்கள் நில்லுங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்போது நீங்கள் உங்களுக்கு பலமாக இல்லை. நான் அதை தான் திருப்பி கேட்குறேன், ஜெயிச்சா ஆட்சியில் உட்கார போகிறது யார்? அண்ணன் திருமாவளவனா? இல்லை 3 சீட்டு கூட கொடுங்க விசிகாக்கு. ஜெயிச்ச ஆட்சியில் வந்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்கு சொல்லுங்கள், ஏதோ ஒரு டீலிங் சொல்லுங்கள். அப்போ நாச்சுக்கு பரவாயில்லப்பா, 3 சீட்டு தான்ப்பா, ஜெயிச்சா நமக்கு மந்திரி சபையில் இடம்ப்பா, தொண்டம் பூரா குதூகலமாக இருப்பான். ஆமாம், ஒரு அமைச்சர் பகுதி வந்து சூப்பர்ப்பா, பரவாயில்லப்பா, நம்ம என்னப்பா 7-8 எம்எல்ஏ இருந்து என்னப்பா பிரயோஜனம், நமக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் நமக்கு அதிகாரம் கிடைக்குதுப்பா. அண்ணே 3 சீட்டு கூட ஓகேண்ணே, கையெழுத்து போடுங்கண்ணே, ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, நமக்கு மினிஸ்டர் சீட் கொடுக்கணும்ண்ணே. தலைவன் நம்புவான், தலைவனை தொண்டன் நம்புவான். பரவாயில்லப்பா, நான் இதை விட்டு கொடுத்து இன்னொன்று எடுக்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்களே விட்டு கொடுக்குறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு பேர் ஏமாலின்னு அர்த்தம் இல்லையா? தொண்டர்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் ஆகாதா? அப்போ உங்களுடைய உரிமையை நீங்கள் என்னைக்கு தாங்க நீங்கள் பெற போகிறீங்க? கடைசியில் எல்லாமே வந்துட்டு பாரதிய ஜனதா நம்மளை எல்லாரும் போட்டு நசுக்கிறாங்க. யார் நசுக்கிறாங்கங்கிற கேள்வியை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம பாரதிய ஜனதா தான் வந்து இந்த மாதிரி சமூகத்தெல்லாம் அமுக்குதுன்னு. அமுத்துறது யார் ஒரிஜினலா? அப்போ இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க அட்லீஸ்ட் அவங்க கட்சி தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்தால் கூட பரவாயில்ல. புரியுது சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம், என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஆனால் களம் வேறு மாதிரி கூட மாறலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.